எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிற தலைப்பு பக்தி பெருசா யோகம் பெருசா. நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். நான் பக்தி மார்க்கம் ஒருத்தர் சொல்லுவார் நான் யோகா மார்க்கம். இது எதுவுமே குழப்பமான விஷயமே கிடையாது. பக்தி இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் பக்தி இல்லை. ஒரு யோகத்தை நீ பக்தியாக செஞ்சாதான் அது உன்னால் உண்மை நிலையை உணர முடியும். பக்தி வேற யோகம் வேற 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 கான்செப்டே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அக்கறையாக ஒரு யோகத்தை பக்தியோடு செய்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட உண்மை நிலையை உணர்ந்து உனக்குள்ளே இருக்கிற ஜீவனை பார்க்க முடியும். பக்தி யோகம்னா என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ இறைவனை வணங்கணும், விளக்கேற்றணும், கும்பிடணும், இதோட முடிஞ்சு போச்சு. பக்தி யோகம்னு அப்படியே நினச்சிக்கிறீங்க. ஒரு யோகம் என்ன நினச்சிப்பான், கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணணும், தன் உடலுக்குள்ள ஜீவனை அறியணுன்ற அவன் ஒரு கான்செப்ட் வச்சு சுற்றி இருப்பான். இது எதுவுமே வேற வேற கிடையாது. பக்தியும் யோகமும் ஒன்று சேர்ந்தாதான் முக்தின்ற ஒரு வாய்ப்பாடு உனக்குள்ள சிக்கும். இல்லைன்னா உனக்குள்ள அது சுழண்டுக்கிட்டே உன்னை மனக்குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு வேற வேற திசையை காட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ பக்தி வேற கிடையாது, யோகம் வேற கிடையாது. ரெண்டும் ஒன்றை சேர்ந்தாதான் உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கைன்ற அந்த உயிர் சுவாசம் உனக்குள்ள தெரியும். நன்றி, வணக்கம்.